எண்ணி 10 நிமிஷத்துல பான் கார்டு உங்க கையில ரெடியா இருக்கும். எப்படின்னு சொல்லி கேட்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோவ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நெறைய டைம்ல நம்மளுக்கு ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, நம்ம பான் கார்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுவோம். இது மாதிரி பான் கார்டு கஷ்டப்படணும்னா, நீங்க அப்ளை பண்ணி ஒரு 15 டேஸ், 20 டேஸ் ஆயிடும். பட் ஆனா நீங்க முக்கியமான விஷயத்துக்காக எனக்கு உடனே பான் கார்டு வேணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கான ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் இது. இந்த வீடியோல பான் கார்ட எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நீங்க முக்கியமான 2 டீடைல்ஸ் நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு டீடைல்ஸ் ரெடியா இருக்கணும். 2வது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டுல உங்களோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். இந்த 2 விஷயமும் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்க வேலை ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிரும். இப்போ ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க பான் கார்டு அப்ளை பண்ண போறது வந்து, இது வந்து உங்களுக்கு பான் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் பான் கார்டு ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட்டோட போர்ட்டல்ல இருந்து தான் நம்ம இந்த பான் கார்ட ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ கோ டூ இன்கம் டாக்ஸ் போர்ட்டல். இன்கம் டாக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போயிடுங்க. இன்கம் டாக்ஸ் போர்ட்டலுக்குள்ள போனோனே உங்களோட இன்கம் டாக்ஸ் போர்ட்டல் இப்படிதான் இருக்கும். இதுல வந்து நெறைய டேப் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஹோம், இண்டிவிஜுவல், கம்பெனி, நான் கம்பெனி, டாக்ஸ் ப்ரொஃபஷனல் அதர், டவுன்லோட்ஸ் அப்படி நெறைய இருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து இண்டிவிஜுவல் HUF சூஸ் பண்ணிட்டு இதுல குயிக் லிங்க்ன்னு சொல்லி நெறைய வரும். இந்த குயிக் லிங்க்ல கடைசியில நீங்க போய் பாத்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இன்ஸ்டன்ட் பான கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படி வந்து ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பான்ல வந்து உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றத வந்து அடுத்தது என்ன வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பானோட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈஸி அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ். ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல உங்க கையில கிடைச்சிடும். பான் கார்டு வித்தின் 10 மினிட்ஸ். மோல்டு சேம் வேல்யூ லைக் பிசிக்கல் பான் கார்டு. அதாவது பிசிக்கல் பான் கார்டுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ அதே மதிப்பு வந்து இந்த பான் கார்டுக்கும் இருக்கு. அடுத்து வந்து ஆதார் கார்டும் மொபைல் நம்பரும் ப்ராப்பரா லிங்க் ஆயிருக்கணும். சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த பானோட ஒரு சில அட்வான்டேஜ். இப்ப இங்க கீழ பாத்தீங்கன்னா கெட் நியூ பான் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கெட் நியூ பான் அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் இப்படி ஒரு டேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டேப்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க ஆதார் கார்டை நீங்க எடுத்து ரெடியா வச்சுக்கணும். ஸோ உங்க ஆதார் கார்டுல இருக்கிற ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 12 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 12 டிஜிட் நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. ஃபுல்லா இங்க 12 டிஜிட் நம்பரை நீங்க டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கன்ஃபார்ம் மீ அப்படின்னு சொல்ற டேபை கிளிக் பண்ணுங்க. அதாவது 2 டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ணணும். ஒன்னு வந்து ஆதார் கார்டு நம்பர் என்ன 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை நீங்க கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இட் கன்ஃபார்ம் மீ அப்படின்னு சொல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேபுக்கு போயிடும். நெக்ஸ்ட் டேப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடிபி வேலிடேஷன். அதாவது நீங்க ஆதார் கார்டோட ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே மொபைல் நம்பர் தான் மேக்ஸிமம் பான் கார்டோடையும் நீங்க லிங்க் பண்ற மாதிரி இருக்கணும். வேற எந்த மொபைல் நம்பரையும் லிங்க் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஓடிபி வரப்போகுது. ஓடிபி வேலிடேஷனுக்காக இங்க ஐ ஹவ் ரீட் ஆல் தி கன்சென்ட் நார்ம்ஸ் அண்ட் அக்ரி வித் டு அசோசியேட் ஃபர்தர். அதாவது கேஒய்சி அப்படின்னு சொல்ற நார்ம்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுட்டு இங்க ஒரு டிக் மார்க் இருக்கு பாத்தீங்களா? இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க. கண்டினியூ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஆதார்ல ரிஜிஸ்டர் ஆகுற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னன்னு சொல்லி பாருங்க. ஸோ 6 டிஜிட் ஓடிபியா இருக்கும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை இங்க என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் கார்டு டீடைல்ஸ். ஸோ ஓடிபி வந்து எனக்கு வந்ததை நான் என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போயிடும். யுவர் பர்சனல் டேட்டா ஆன் ஆதார் கார்டு கேஒய்சி. அதாவது நோ யுவர் கஸ்டமர் அப்படின்னு சொல்றதுல உங்களோட ஆதார் கார்டுல இருக்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க கரெக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை செக் பண்ணிக்கோங்க. உங்க போட்டோ என்ன ஆதார் கார்டுல இருக்கோ அதுதான் வரும். ஆதார் கார்டு நம்பர் என்ன, நேம் என்ன, உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன இருக்கு, அட்ரஸ் என்ன இருக்குன்னு சொல்லி டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் எடுத்து ஒரு 4 5 தடவை செக் பண்ணி பார்த்துடுங்க. ஏன்னா இதுதான் வந்து உங்களோட பான் கார்டுலயும் ரிஃப்ளெக்ட் ஆக போற டீடைல்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு கன்சென்ட் இருக்கும். ஐ அக்செப்டட் தட் அப்படின்னு சொல்லி அந்த கன்சென்ட்டை ஃபுல்லா கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட பான் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பான் கார்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துல ஜென்ரேட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி நீங்க இந்த இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து உங்களோட மொபைல் நம்பர்ல வந்து சேரும். இப்ப நிறைய பேர் வந்து காமனா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பான் கார்டுக்கு வந்து 10 நிமிஷம் 10 நிமிஷத்துல வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த பேன் கார்டு வந்து பேன் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது 10 நிமிஷத்துல நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த பேன் கார்டு நீங்க 10 நிமிஷம் கழிச்சு எங்க ஜெனரேட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்களா? செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன் அப்படின்னு சொல்லி இருக்கு பார்த்தீங்களா? உங்க பேன் கார்டு எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ அந்த பேன் கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் டவுன்லோட் பேன் கார்டு அப்படி குடுத்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிட்டு, அந்த பேன் கார்டு வந்து பிசிக்கல் பேன் கார்டு தான். அந்த பேன் கார்டு வந்து ஒரிஜினல் பேன் கார்டு. உங்களோட ஹார்ட் காப்பி ஆஃப் பேன் கார்டு கிடையாது. ஆனா பிசிக்கல் பேன் கார்டுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்கோ, அதே மதிப்பு வந்து இந்த பேன் கார்டுக்கும் இருக்கு. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பேன் கார்டுக்காக ரொம்ப தவிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஈஸியா நீங்க பேன் கார்டை கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததோ அவங்க ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் பை ஃப்ரம் மணிகண்டன். பை பை, டேக் கேர்.